என்னை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் அவள் கேட்ட கேள்வியெல்லாம் என்னை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கூட்டிகிட்டு போச்சு. போர்ப்பா, கிரிக்கெட் டீமில் வேறு நான் செலக்ட் ஆகலை. அடுத்த வருஷம் ட்ரை பண்ண மறுபடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா விளையாடுவேன். அதை பார்த்துட்டு அவங்களே அடுத்த வருஷம் வாடா கண்ணான்னு அவங்க டீமில் சேர்த்துப்பாங்க. என்னப்பா, ஸ்கூலுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லைப்பா. இது தப்புடா. இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகலன்னா வாழ்க்கை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அம்மாவுக்கு வேறு நான் டாக்டர் ஆகணுமா? நல்லது தானே? அதுக்கு இவ்வளோ படிக்கணும். உங்களுக்குப்பா நான் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லவே மாட்டேன். 2-3 வருஷம் போட்டுமே, அப்புறம் உனக்கா தோணும் என்கிட்ட சொல்லு. அதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன். நேற்று நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசணும்? வித் ஆல் யுவர் ஹார்ட். வித் ஆல் யுவர் ஹார்ட். நான் இதுவாக தான் ஆப்பரேன்னு முடிவு பண்ணிட்டா முழு மனசோட இறங்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என் வயசு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோன்னு. கிக் ஸ்டார்ட்டை மிதிச்சு அந்த ஸ்கூட்டருக்கு அவர் உயிர் கொடுத்தது தான் நான் அவரை கடைசியாக பார்த்தது. சார் என்ன யார் சார்? போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க சார். என்ன 15 நிமிஷம் கழிச்சு அவரோட உயிரை எடுத்துட்டாங்க. சத்யாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். சத்யா பாப்பா. அப்பாவை துணியால சுத்தி வீட்டு தரையில படுக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே என்ன அந்த அளவுக்கு பாதிக்கல. ரொம்ப நாளா. கேங்ஸ்டர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? கேங்ஸ்டரா? தெரியாது. உங்க அப்பாவுக்கு அவனை தெரியாதாண்டா, சும்மா சுட்டானாண்டா. டீ என்னடா செங்கல் செங்கலா பிரிச்சு விடுவாங்க. தூள் பரவாயில்லையா? சாப்பிடவா சத்யா? 13 வயசுல பழி வாங்கணும். என் அப்பாவை கொண்ட மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு தோணுச்சு. இல்லை, அவங்களில் ஒருத்தன் ஆகணும்னு தோணுச்சு. ஒரு மெலிசான கூடு தான் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தது. இந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் போனா நான் ரொம்ப கெட்டவன். இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமான முடிவு பண்ணுற நேரம் வந்துச்சு வாழ்க்கையில். ஸ்கூல் முடிச்சேன், பறந்து போச்சு நாட்கள். ஆக்சுவலி நான் டாக்டர் ஆகணும்னு அதுக்கப்புறமா சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு 5 வருஷம் கழிச்சு அவங்களும் உயிரோடு இல்லை.